காடை வறுவல் பண்ணுறதுக்கு 10 முந்திரியை தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் பட்டை, 2 கிராம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிட்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்க காடையை உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருவோம். பாருங்க, காடையில் உள்ள தண்ணி நல்லா இறங்கியிருக்கு. தண்ணி நல்லா ட்ரை ஆகி வந்தோன்னா அரைச்சி வச்சிருக்க முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் குக் பண்ணி லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை சேர்த்தோன்னா சூப்பரான காடை வறுவல் தயார். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மில்லாவின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.